ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே அவருடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் நாம் யாவரும் இருக்கிடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து தொடர்ந்து நம்முடைய பைபிள் ஸ்டடியை நாம் கவனம் செலுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு புதிய வெளிச்சங்களை தர அவர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை நீர் திருமுழுக்கினாலே ஆண்டவரே எங்கள் பாவங்களற எங்களை கழுவி சத்தியத்தினாலே எங்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாகவும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாகவும் இந்த உலகத்திலே நீர் வைத்திருக்கின்ற உம்முடைய தயவிற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அப்பா, அந்த மாலை வேளையில் ஆவியானவரை குறித்து நாங்கள் வேதத்திலிருந்து சத்தியங்களை நாங்கள் கவனிக்கப் போகின்றோம். நீர் போதிக்கின்ற ஆவியானவர், சத்திய ஆவியானவர், வழிநடத்துகின்ற ஆவியானவர், வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் தருகின்ற ஆவியானவர், உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கின்ற யாவருக்குள்ளும் ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகட்டும், அசைவாடுதல் உண்டாகட்டும், உயிர்மீட்சி உண்டாகட்டும், புதிய ஜீவன் உண்டாகட்டும். கர்த்தர் சூழ்நிலைகளை நீர் மாற்றுகின்றவர். ஆவியானவர் சூழ்நிலைகளை மாற்றி எல்லாவற்றையும் புதிதாக்குகின்றவர் நீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலேயும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நடைபெறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். கடந்த ஒரு 4 வாரங்களாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை, அதற்குள் இருக்கின்ற கிறிஸ்துவை பற்றியதான சத்தியங்களை நாம் கவனித்து கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட அசைவாடி கொண்டிருக்கும் ஆவியானவர், ப்ரோடிங் ஆஃப் த காட் ஸ்பிரிட் என்று இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகின்றோம். வேதத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் வாசிக்கும் பொழுது அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆகவே இந்த முழு வேதாகமத்திலே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வேதத்தில் தெளிவாக வாசிக்க முடியும். அவருடைய ஊழியங்களை குறித்து நாம் தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கவனிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களோடு கூட சம்பந்தப்பட்ட ஆவியானவராக இருக்கின்றார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகின்றது, தேவ வார்த்தைகள் எல்லாம் சுயமாய் அவைகள் தோன்றவில்லை, அவைகள் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த மனிதர்கள் ஏவப்பட்டு அவர்கள் எழுதியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையிலும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து அவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கின்றார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரிடத்திலே, அப்பா, எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்து கிறிஸ்துவனுடைய மகிமையை இந்த வேத வார்த்தையிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களில் அவரை பற்றி எழுதியிருக்கின்ற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே மோசே எழுதுகின்றார். அசைவாடினார் என்று சொல்லி எழுதவில்லை, அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதுகின்றார். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறவராகவே இருக்கின்றார். ஆதியில கிரியை செய்தவர், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிரியை செய்தவர்,
உடன்படிக்கையின் காலத்தில் கிரியை செய்தவர், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காலத்தில் கிரியை செய்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது கிரியை செய்தவர், தாவீதினுடைய வாழ்விலே கிரியை செய்தவர், பரிசுத்த மனுஷர்களை தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றியதான சத்தியங்களை வெளிப்படுத்தி அவர்கள் மூலமாய் கிரியை செய்தவர், யோவான் ஸ்நானகன் மூலமாய் கிரியை செய்தவர், மரியாள் பேர்ல இறங்கின பரிசுத்த ஆவியானவர், என் மேல் வீட்டு அறையிலே 120 பேர் மேல இறங்கின பரிசுத்த ஆவியானவர், பவுலுக்கு கிறிஸ்துவை பற்றியதான மகிமையான வெளிப்பாடுகளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், யோவான் எழுதின வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்து 7 சபைகளை குறித்தும் பரலோக மகிமையை குறித்தும் புதிய வானம் புதிய பூமியை குறித்தும் வரப்போகின்ற 1000 வருட அரசாட்சி குறித்தும் எல்லா வெளிப்பாடுகளையும் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு அவர் உதவி செய்கின்ற தேற்றரவாளனாய் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ வேத வார்த்தைகளை சொல்லுவதற்காக மாத்திரம் அவர் ஊழியம் செய்வதல்ல, அந்த வேத வசனங்களை நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் வெளிப்படுத்தி நமக்கு ஒரு புதிய ஜீவனையும் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மை உயிர்ப்பிக்கின்ற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கின்றார். நமக்கு சுகத்தையும் ஜீவனையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகின்ற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஆதியாகம புத்தகத்திலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ப்ரோடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஒரு பறவை அதனுடைய முட்டைகள் மீது அல்லது பொரித்த குஞ்சுகள் மீது அசைவாடி தம்முடைய சிறகுகளை அவைகள் மேல் வைத்து மூடி அந்த குஞ்சுகளையும் அல்லது அந்த முட்டையையும் அனலூர செய்து அதற்குள் இருக்கின்ற ஜீவனையும் அதற்குள் இருக்கின்ற மகிமையும் வெளியே கொண்டு வந்து காண்பிப்பது போல பரிசுத்த ஆவியானவர் பாவியான ஒரு மனுஷன் மேல் கூட அவர் அசைவாடி அந்த பாவியான மனுஷனை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து அவனை அந்த அனலிலே வைத்து கிறிஸ்துவினுடைய மகிமையை அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அந்த பாவியையும் கூட பரிசுத்தவானாய் மாற்றுகின்ற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் புதிய ஜீவனை கொடுக்கின்றவர், கொண்டு வருகின்றவர். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருள் இருந்தது, ஆழம் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது. இந்த சூழ்நிலையை பரிசுத்த ஆவியானவர் பார்த்துவிட்டு அவர் அப்படியே இருக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து புதிய காரியங்களை செய்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இல்ல உங்க குடும்பத்துல இல்ல உங்க வியாபாரத்துல தொழிலில் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல நான் இப்படிப்பட்ட ஒழுங்கின்மை வெறுமை இருள் ஆழம் இப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னா கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தான் இருக்கின்றார். அன்றைக்கு அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பேரில் அசைவாடி உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து வெளிச்சமாய் வைத்து அந்த வெளிச்சத்திற்குள் இருந்து உங்களுக்குள் புதிய காரியங்களை துவங்க பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். இருள் வெறுமை ஒழுங்கின்மை எங்கு காணப்படுகிறதோ அங்கு ஆவியானவர் இறங்கி அதிலிருந்து ஒரு புதிய சிருஷ்டிப்பை கொண்டு வரும்படிக்கு அங்கே அசைவாடுகின்றவராய் இருக்கின்றார். நம்ம அநேக நேரங்களில் என்ன நினைப்போம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் பெற்ற பின்பதாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களை உருவாக்கினவர் அவர், உங்களுடைய எலும்புகளை எண்ணியவர் அவர். உங்களை தாயின் கருவிலேயே ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் உருவாகும் பொழுது உங்களை பிரமிக்கத்தக்க உருவாக்கினவர் அவர். ஏனென்றால் யோபு சொல்லுகின்றார், கர்த்தருடைய
தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லுகின்றார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லாரோடு கூட இருக்கின்றார். எப்பொழுது கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றாரோ அப்பொழுது அந்த வெளிச்சத்தை பெற்று நாம் மன்னிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி மறுரூபமாக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு வருகிறவராய் இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதிலே அற்புதமான ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். 3ஆம் வசனம், ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவுகின்றார். கழுவினது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு கூட நம்மை இணைக்கின்றவரும் அந்த பரிசுத்த ஆவியானவராய் இருக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை செய்தால்தான் ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பை யார் கொடுக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி அவரை விசுவாசிக்கும்படிக்கு அந்த வேத வசனத்தினாலே அந்த மனுஷனுக்கு உதவி செய்து அந்த வேத வசனத்தை அவர் விளங்கிக் கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையை இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படிக்கு உதவி செய்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்கு இல்லை. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுவாருங்க. 8ஆம் வசனத்தில் 8-9 வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் அப்படி செய்ததுனால தேவன் எல்லா நாமங்களுக்கு மேலாக அந்த நாமத்தை உயர்த்தி பிதாவுக்கு மகிமையாகவே இயேசுவே கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும். ஜீசஸ் இஸ் லார்ட் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். இந்த அறிக்கை செய்வதற்காக உதவி செய்கின்றவர் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திலேயும் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து அதிகமாய் நாம் கவனிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களோடு கூட பேசி வருகின்ற வாரத்திலேயும் அசைவாடி கொண்டிருக்கின்ற ஆவியானவர் என்கின்ற பாடத்தை 2வது பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுவேன். ஆகவே இங்கு அசைவாடினார் என்ற இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை 2 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அசைவாடினார் என்ற வார்த்தை 2 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அசைவாடி கொண்டிருந்தார்னா ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வருகின்றார் அப்படின்னு அர்த்தங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். என்ன செய்ய போறார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவினுடைய புதிய ஜீவனை உங்களுக்குள்ள கொண்டு வந்து காண்பிக்க போகின்றார். இதே வார்த்தையை இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் மோசே எழுதும் பொழுது அசைவாடினார் என்கின்ற வார்த்தையை அவர்தான் எழுதுகின்றார். அதே மோசே உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனத்தை போடுங்க. அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது
கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி என்று எழுதுகின்றார். என்ன அற்புதமா எழுதுறார் பாருங்க. ஒரு முட்டையை போடுவது, அது மாத்திரமல்ல, முட்டையை இட்டு அந்த முட்டையை 21 நாட்கள் தன்னுடைய சிறகுகளினாலே அந்த பறவையானது மூடி அனலுற செய்து, அதற்கு பின்பதாக அந்த முட்டைக்குள்ளிருந்து புதிய ஜீவனை ஒரு புதிய உருவமாய் கொண்டு வந்து வெளியே காண்பித்து, அந்த புதிய உருவமானது ஒரு பக்குவத்தையும் பூரண வளர்ச்சியையும் அடைகின்ற வரைக்கும் அந்த பறவையானது என்ன பண்ணுதுன்னா அந்த குஞ்சுகளின் மேல் அசைவாடுகின்றது. அதுபோல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர் காலம் நிறைவேறின பொழுது பூமியை அந்த இருளுக்குள்ளிருந்தும் ஆழத்திற்குள்ளிருந்தும் வெளியே கொண்டு வந்து அந்த பூமியை உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு காண்பித்து, அந்த பூமிக்குள்ளிருந்து ஜீவன்கள் புறப்படும்படிக்கு பூமியினுடைய ரூபத்தை எப்படி ஆவியானவர் மறுரூபப்படுத்தினாரோ அது போலவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற ஒரு மனுஷன் பேரிலே அவர் அசைவாடி அந்த மனுஷனை கிறிஸ்துவின் சாயலாகவே பூரண வளர்ச்சி அடையும்படிக்கு மகிமையின் மேல மகிமை அடைய செய்கின்றவராயிருக்கின்றார். அப்போ அசைவாடினார் என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்லுகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டதிலிருந்து என் வாழ்க்கை இதே நிலையில தான் பாஸ்டர் இருக்கு, ஒரு முன்னேற்றமும் கிடையல, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் கிடையல, குடும்பத்தில் ஒரு மாற்றமும் நான் பார்க்கல, என் தொழிலில் ஒரு மாற்றமும் பார்க்கல, ஊழியத்தில் ஒரு மாற்றமும் பார்க்கல என்று சொல்லி நான் இருக்கிற நிலையிலே தான் அன்றைக்கு எப்படி தேக்க நிலையில் அந்த பூமியானது உள்ளே ஒளிந்து கொண்டிருந்ததோ அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா பயப்படாதீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை கொண்டு வந்து உங்கள் நிலையை வேற மகிமையாய் காண்பிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். மேலே கிறிஸ்துவாய் இருந்த தேவகுமாரனை மரியாளுடைய வயிற்றுக்குள்ளாக இயேசுவாக அவர் கொண்டு வந்து அவரை மனுஷ சாயலாக மாற்றி, அது மாத்திரமல்ல, பூமியிலே 33 வருஷங்கள் அவர் நடமாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்து பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றி அவர் சிலுவைக்கு சென்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் தேவகுமாரன் இருந்த பொழுது அவர் பேரில் அசைவாடி பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவகுமாரனை மரணத்தில் இருந்து உயிரோடு கூட எழுப்பி மகிமையின் சாயலை அவருக்கு கொண்டு வந்து ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு வந்தவர். மரித்த குமாரனை உயிரோடு கூட எழுப்பி மகிமை நிலைக்கு கொண்டு வந்தவர். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலும் கூட மரித்த நிலையில் இருந்து எந்த காரியம் உங்களுக்கு மரித்திருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் பேரில் அசைவாடி மரித்த சூழ்நிலையை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி மேலே மகிமைக்கு கொண்டு வர அவர் உண்மையுள்ள ஆவியானவராய் இருக்கின்றார். அதுதான் பவுல் தெளிவாக 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வசனங்களிலிருந்து 18 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். எப்படி நாம் மனம் திரும்புகின்றோம்? பரிசுத்த ஆவியானவரால் தான் மனம் திரும்புகின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே வாசித்தோம், பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவரும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை மனம் திரும்ப செய்து நமக்குள் இருக்கின்ற அந்த முக்காட்டை எடுத்து, 17ஆம் வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். அப்ப அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நிலையில் இருந்து
இன்னொரு நிலைக்கு கொண்டு வருகின்றார். மனம் திரும்புகின்ற நிலையில் இருந்து எப்படி கொண்டு வரார்னா, மகிமை அடைகின்ற சாயலுக்கும் மறுரூபப்படுகின்ற சாயலுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கொண்டு வருகின்றார். அப்படிதான் பூமி மனம் திரும்புகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தது. அதை ஆவியானவர் கொண்டு வெளியே கொண்டு வந்து மகிமையின் மேல மகிமை அடைய செய்யும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் செய்து, அந்த மகிமை அடைந்த பூமிக்குள் இருந்து பிந்தின ஆதாமை தேவ சாயலாக இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இருளில் இருந்த ஆழத்தில் இருந்த பூமியை ஆவியானவர் கொண்டு வந்து, அந்த வெளியே கொண்டு வந்த அந்த பூமியை ஆண்டவர் மகிமையின் மேல மகிமை அடைய செய்கிறாரு. ஆதியாகமம் 1 வாசிக்கும் பொழுது ஜலத்தை பிரிக்கிறாரு, வெட்டாந்தரையை பிரிக்கிறாரு, வெளிச்சத்தை பூமியின் மேல வைக்கிறாரு, நட்சத்திரங்களை வைக்கிறாரு, சூரியனை சந்திரையும் ஆளுகை செய்யும்படிக்கு, காலங்களை குறிக்கும்படிக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். மகிமையின் மேல மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மகிமை, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிருஷ்டிப்பு, விதைகள், கனிகள், நட்சத்திரங்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள், இவைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் புதிய மகிமை, புதிய மகிமை, மறுரூபம், புதிய மகிமை, புதிய மகிமை, புதிய மறுரூபம். இவைகளை அடைந்த பின்பதாக கடைசியில 6ஆம் நாளிலே தேவ சாயலாகவே ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகின்றார். அதுதான் உண்மையான மகிமை. அப்போ அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்லுகிறவர் என்று அர்த்தம். இந்த மாதம் ஜூலை மாதம் 7வது மாதம் உங்களுக்கு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் போக போறீங்க. From one place to next higher level. ஒரு ஷிஃப்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். ஒரு மூமெண்ட் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகின்றார். அசையாதவைகள் பரிசுத்த ஆவியானவரால் அசைக்கப்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் புதிய மகிமையை நீங்கள் காணப்போகின்றீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிமையின் மேல மகிமையடைய செய்து மறுரூபப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். அறியாமையிலிருந்து அறிவடைய செய்கின்ற நிலைக்கு எடுத்து செல்லுகின்றவர், வழி நடத்துகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். ஸோ அறியாத நிலையில் நம்ம சில காரியங்கள் அறியாமல் செய்தோம். அந்த அறியாமல் செய்ததை ஆண்டவர் காணாதவராய் அந்த நிலையிலிருந்து இப்போ அறிவடையும் நிலைக்கு நம்மை கொண்டு சென்று கிறிஸ்துவனுடைய சாட்சியை இந்த உலகத்தில் நம்மை நிற்க வைத்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இப்போ பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னன்னா, அசைவாடுகிறார் என்று சொன்னால் ஒரு பூரண வளர்ச்சியை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். The fullness of his time. அவருடைய நேரத்தில் நம்மை பூரணமடைய செய்கின்றவராய் இருக்கின்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனாகிய நிக்கதேமுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். அந்த வசனத்தில் முக்கியமான வார்த்தைகளை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். தேவனுடைய ராஜ்யம் ஆவியினால் பிறப்பது. அந்த அதிகாரம் முழுவதுமே வாசிக்கும் பொழுது நித்திய ஜீவன், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நித்திய ஜீவன், தேவன் அனுப்பினார், தேவகுமாரன், ஒளி, இருள், ஆக்கினை தீர்ப்பு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான சாப்டர். பரிசேயனாகிய நிக்கதேமுக்கு அந்த வார்த்தையை சொல்றார். இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த 2 வசனங்களை வாசித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். So flesh gives birth to flesh, spirit gives birth to spirit. அப்போ மாம்சமானது மாம்சத்தை தான் பிறப்பிக்கும், ஆனால் ஆவியானது ஆவியை பிறப்பிக்கும்.
இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு சொல்லுகின்றார். அப்படின்னா நான் ஒரு மனுஷன் தாயின் வயிற்றில், ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் தண்ணீரில் உருவாக்கப்படும் பொழுது அதற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி பூரண வளர்ச்சி அடைந்த பின்பு ஒரு புதிய ஜீவனை இந்த உலகத்திற்கு வெளியே கொண்டு வருகின்றார். இப்போ தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறாருங்க. 139ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. என் தாயின் கருவிலிருந்து இருக்கும்போதே என்னை காப்பாற்றியவர் நீர் என்று எழுதுகின்றார். என் தாயின் கருவில நான் உருவாகும் முன்னே என் உருவம் என்னதென்று நீர் அறிந்திருக்கின்றீர், கண்டிருக்கிறீர் என்று எழுதுகின்றார். என் எலும்புகளில் ஒன்றாகிலும் உண்டாகும் முன்னே அவைகள் உம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதப்பட்டிருக்கிறது. இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர், எழுதினதை நிறைவேற்றுகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். உங்களை குறித்து எழுதப்பட்டவைகளை கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி தருவாராக. அப்போ flesh gives birth to flesh, spirit gives birth to spirit. அப்போ ஆவியானவர் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நாம் மறுபடியும் பிறக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்து புதிய ஜீவன் உடையவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை பிறக்க செய்கின்றார். அப்போ மாம்சத்தில் பிறக்கும் பொழுது இந்த பூமியில பிறக்கிறோம், ஆவியானவரால் பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கின்றோம். So earthly kingdom is different, God's kingdom is different. God's kingdom is better than the earthly kingdom. God's kingdom operates by the Holy Spirit. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியானவரால் அது கையாளப்படுகின்றது, நடத்தப்படுகின்றது. ஸோ இந்த உலகத்தை ஆண்டவர் படைச்சார், எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கின்றார். பிதாவாகிய தேவன் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கின்றார். குமாரனாகிய தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளையும் மீட்டெடுக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் மீட்டெடுக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஜீவனை கொடுத்து மீட்கப்பட்டவைகளை வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கின்றார். அதனால தான் அநேக நேரங்களில் லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எப்படி நடத்துகிறார்னா, இந்த பூமி சுற்றி கொண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த பிரபஞ்சமே ஏதோ ஒன்றை சார்ந்து அது சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சமானது, இந்த உலகமானது எல்லாமே அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது அல்லவா. இந்த வேலையை செய்யும்படிக்கு, கிரியை செய்யும்படிக்கு உதவி செய்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு நிமிஷம் மாத்திரம் பூமி சுத்தாம நின்றா என்ன ஆகும் பார்த்துக்குங்க. நம்முடைய நேராக இருக்கிற தலை பின்னாடி போயிடுங்க. அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றுகின்றது, தன்னைத்தானே சுற்றுவது மாத்திரமல்ல சூரியனையும் சுற்றி வருகின்றது. அப்போ இந்த ஒரு சுழற்சி செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது, இந்த சுழற்சியானது நடந்து கொண்டே இருக்கிறது, கோள்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது, இவைகளெல்லாம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லவா. இந்த செயல்படுகின்ற காரியத்தை செய்கின்றவர், நகற்றுகின்றவர் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பலவிதமான நம்பிக்கைகள் உண்டு. இந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம், அது அங்க நகரணும், இந்த நட்சத்திரம் இங்க நகரணும், இப்படி என்று சொல்லி ஜோசியங்கள் எல்லாம் பார்க்கின்றாங்க. அது முக்கியம் அல்ல. இவைகளை நகர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். காலத்தையே புதியதாக்குகின்ற பரிசுத்த ஆவியானவர். ஜோசியம் அல்லங்க, கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளுடைய நகர்தலின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தப்படுவதல்ல, அவைகளை சிருஷ்டித்த பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிக்கணும். 12ஆம் வசனம்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்படின்னா நம்மை அவர் முதலாவது ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதுனால தான் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். அப்போ எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு சொல்லுகின்றார். 5ஆம் வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 முறை சொல்றாருங்க. சொல்லுகிறேன். அதுக்கு சொன்ன பின்பதாக, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆவியினால் பிறத்தல் என்றால் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை விசுவாசித்து, எப்படி விசுவாசித்து, விசுவாசிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார். அந்த நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆவியினால் பிறக்கின்றோம். ஆவியினால் பிறத்தல் என்று சொன்னால் தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள், பிறப்பிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை போஷிக்கின்றவர், பாதுகாக்கின்றவர், பூரண வளர்ச்சியடைய செய்கின்றவர், பூரண அறிவடைய செய்கின்றவர். தேவனுடைய சாயலை நமக்குள் மறுபடியும் சிருஷ்டிக்கின்றவராய் புதுப்பிக்கின்றவராய் இருக்கின்றார். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய சாயலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போனா, மகிமையில் குறைந்து போனால், குறைந்து போன மனுக்குலத்தை மறுபடியும் அந்த பூரண மகிமையின் அளவிற்குள் கொண்டு வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பூரண அறிவையும் பூரண மகிமையும் பூரண வளர்ச்சியும் அடையும்படிக்கு மறுபடியும் கொண்டு வந்து அவர்களை தேவனுடைய புத்திரராக தேவனுடைய சாயலாய் மாற்றுகின்றார். இதைதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கின்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஆதியிலிருந்தே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, பாருங்க இந்த இடத்துல 2 வார்த்தை எழுதுறாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இருள் எழுதுறாருங்க, மகிமை என்ற வார்த்தை எழுதுறாருங்க, அறிவுன்னு எழுதுறாருங்க, ஒளின்னு எழுதுறாருங்க. க்ளோரி, நாலேஜ், லைட், ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இதுக்காக தான் மனுஷன் இன்னைக்கு எங்கெங்கோ முக்திக்கு ஓடி தேடுறான். என்னன்னா நாலேஜ் வேணும், நாலேஜ் வேணும், நாலேஜ் வேணும். என்னன்னா நாலேஜ் நல்லா வந்துருச்சுன்னா அந்த நாலேஜ்னால தன்னுடைய ஆயுஷ்னால எப்படியாவது நீடிக்கலாம் அப்படின்ட்டு மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இந்த வேர்ல்ட்லி நாலேஜ் மனுஷனுடைய ஆயுஷ்னாலை நீடிக்க முடியாது. பட் கர்த்தரை பற்றிய அறிவு உங்களுக்கு ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் பெருக செய்யும். இப்போ இந்த வார்த்தையில் பாருங்க, மகிமை, அறிவு, ஒளி, கமா போடாம இவைகள் ஒரே சென்டென்ஸ் எழுதுறார். So when you accept Jesus Christ is your Lord and personal Savior, these 3 kinds, these 3 blessings will follow to you automatically. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து அவரை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ ஆகுதுன்னா, மகிமை ஃபாலோ பண்ணுதுங்க, அறிவு ஃபாலோ பண்ணுதுங்க, வெளிச்சம் ஃபாலோ பண்ணுதுங்க. இந்த மகிமையும் அறிவும் வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வருதுன்னா, தேவனுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகின்றது. இப்போ இங்க எங்க அந்த மகிமை, அறிவு, ஒளி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அடுத்த லைன்ல சொல்றாரு, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். என்ன அற்புதமா எழுதுறாரு பாருங்க, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஏன் இந்த இருதயத்தை குறித்து இங்க முக்கியமா எழுதுறாருன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இதே வார்த்தைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்.
ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். வசனத்தில், அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைந்தது. இருளை குறித்து இங்கே எழுதுறாருங்க. இருதயம் என்பதை எழுதுறாரு. அப்ப இருள் எங்க தான் இருக்குங்க? இருதயத்திற்குள்ளதான் இருள் இருக்கின்றது. இந்த இருதயத்திற்குள் இருந்த இருளை எடுக்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர். எப்படி எடுக்கிறார்னா, வெளிச்சத்தை கொண்டு செல்லும் பொழுது இருள் அங்கே இருக்க அதிகாரம் இல்லை. வெளிச்சம் உள்ள வந்தா இருளானது வெளியே ஓடுகின்றது. வெளிச்சம் கிறிஸ்துவாய் உங்களுக்குள் விசுவாசத்தின் மூலமாய் வரும் பொழுது அந்த விசுவாசத்தில் வருகின்ற வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கின்ற இருளை நீக்கி மகிமையையும் அறிவையும் வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் அடைய செய்கின்றதா இருக்கின்றது. அப்போ அந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 5ஆம் வசனத்தில், உன் கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் என்று எழுதுகின்றார். இங்க உணர்வில்லாத இருதயம் எழுதுறாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் குணப்படாத இருதயம் எழுதுறாரு. 1ஆம் அதிகாரத்தில் கூட இருதயத்தை குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. ஸோ இந்த இருதயத்திற்குள்ளதான் இந்த வேலையை செய்கின்றார். அந்த இருதயத்திற்குள் செய்கின்ற வேலையை செய்கின்றவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவரே பரிசுத்த ஆவியானவர். எப்படின்னா, ஹார்ட் லேசர் ஆப்ரேஷன் பண்ணுறாருங்க லைட்டில். உங்களுக்கு லேசர் ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வெளிச்சத்திலே இருக்கின்ற கட்டியை, இருக்கின்ற வீணான வளர்ச்சிகளை அந்த வெளிச்சத்தினுடைய சூட்டிலேயே அப்படியே அதை எடுத்து வெளியே கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுபோல நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கின்ற அந்த இருளை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய மகிமையின் ஒளியை நம்முடைய இருதயத்திற்குள் வைத்து நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கின்ற இருளை நீக்குகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். இருளை மாத்திரம் நீக்கிறவர் கிடையாது. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு பிரச்சனைகள் இருந்தால், ஒருவேளை பிளாக்ஸ் இருந்தால், இல்லை இருதயத்தில் எப்படிப்பட்ட அடைப்புகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஓட்டை இருந்தாலும், அவைகளையும் ஆண்டவர் சுகப்படுத்தி உங்களுக்கு சுத்த இருதயத்தையும் புதிய இருதயத்தையும் சதையான இருதயத்தையும் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ள ஆவியானவராக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் முதல்ல உங்களுடைய சரீரத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறாருங்க. உங்க சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கின்றபடியினால உங்களுக்கு பரிபூர்ண ஜீவனும் பரிபூர்ண சுகத்தையும் கொடுக்க அவர் உண்மை உள்ள ஆவியானவராக இருக்கின்றார். நேரம் குறுகியதாக இருக்கின்றபடினால ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த தேவ ஆவியானவரை பார்க்க முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும் தேவன் சுவாசத்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை அவனுக்கு கொடுத்தார், நிறைவாய் கொடுத்தார். இந்த நிறைவாய் கொடுக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை பாவத்தில் விழுந்து போனதுனால இந்த ஆவியானவர் தொடர்ந்து மனுஷனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். எப்படி செய்கின்றார் என்று சொன்னால், அவ்வளவு நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் மனுஷன் பேரில் அவ்வளோ கரிசனையாக இருந்தவர். ஆனால் கொஞ்ச காலம் ஆன பின்பதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தை வாசிக்க போகின்ற ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர், என் ஆவி மனுஷர் என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகின்ற நாட்கள் 120 வருஷம் என்றார். இப்போ நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டிருக்கின்றார். எதற்காகனா, ஒரு பூரண வளர்ச்சி அந்த மனுஷனுக்குள்ள கொண்டு வரணும்னு போராடி கொண்டே இருக்கின்றார். ஆனால் அந்த மனுஷன் அந்த பூரண வளர்ச்சிக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் போராடி கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் அந்த மனுஷனுக்குள் உணர்வில்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனை தனியே விடுவார். அதை விட மோசமான ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கின்றார்.
நிரந்தரமாய் இருந்தாலும் கூட நம்மை பரிசுத்தாவியானவர் அந்த மகிமையின் எல்லைக்கு மறுரூபத்தின் காரியத்திற்கு கொண்டு வரும்போது நாம் அவரோடு கூட செயல்படவில்லை என்று சொன்னால், அவரோடு கூட இணைந்து போகவில்லை என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட போராடி கொண்டு இருக்கிறவராக இருக்கின்றார். போராடி 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 நாம் அவரோடு கூட சேர்ந்து ஒப்பு கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை விடுவது நிச்சயம். விடுவது என்று சொன்னால் உங்களை மறக்க மாட்டாருங்க, உங்களை கைவிட மாட்டாருங்க. ஆனால் உங்களை அவருக்கு உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை சற்று நிற்க வச்சிருவார். அதை விட நம்முடைய வாழ்க்கையில் மோசமான நாள் என்பது ஒன்றுமே கிடையாது. அப்போது இங்கே ஆண்டவர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறார் பாருங்க. மனுஷனோடு கூட இனி நான் போராட போவதில்லை. அப்போ ஆதாமிலிருந்து நோவா காலத்து வரைக்கும் மனுஷனோடு கூட போராடிட்டே இருந்திருக்கிறார் ஆண்டவர். மனம் திரும்பவனா, மனம் திரும்பவனா, மனம் திரும்பவனா, மனம் திரும்பவனான்னு போராடி கொண்டே இருக்கிறார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் மனுஷன் மனம் திரும்பாததுனால போராடி கொண்டிருக்கிற ஆவியானவர் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு வந்து நிற்க வச்சிட்டார். இதே தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஒவ்வொரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பு என்பது மாத்திரமல்ல, மனம் திரும்பினால் உனக்கு என்ன வாக்குத்தத்தம், மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு என்ன தீர்ப்பு என்பதை குறித்தும் ஆவியானவர் அங்கு சொல்லுகின்றார். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, மனுஷன் வேற ஒரு வழியில் போனதுனால இதுக்கப்புறம் நான் மனுஷனோடு கூட நிரந்தரமாக வாழ போகிறது கிடையாது. அவனுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவனுடைய வாழ்க்கையினுடைய நாளை அங்கே முன்குறிக்கின்றார். அவன் 120 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்வான் அப்படி என்பதை ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாருங்க, அந்த நாளை 120 என்று சொல்லி அந்த 120 குறித்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனுடைய போராடுவதில்லை என்றும் அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகின்ற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120னா என்ன அர்த்தம்னா ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அல்லது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரோடு கூட இணைந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்வது மிகுந்த மகிமைக்கான ஒரு காரியம். இப்போ இந்த 120 என்று எழுதுகின்றார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனுக்குலத்தை தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து காக்கும்படிக்கு அவர் போராடி கொண்டே இருக்கின்றார். அழிவிலிருந்து மீட்கும்படிக்கு போராடி கொண்டே இருக்கின்றார், கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மனுஷன் மனம் திரும்பாததினாலே அங்கே பெரிய அழிவை மனுக்குலமானது சந்தித்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுகின்றவர், நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றும்படிக்கு அவர் போராடி கொண்டிருக்கின்றார். இந்த போராடி கொண்டிருக்கின்ற ஆவியானவர் மனுஷன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவனை நியாய தீர்ப்புக்கு என்று விட்டு விடுகின்றார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். ஒருவேளை என்னென்ன காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை உணர்த்துகின்றாரோ அதிலே மனம் திரும்பி பரிசுத்த ஆவியனுடைய உதவியை பெற்று பலத்தை பெற்று நாம் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை மகிமையின் எல்லைக்கு கொண்டு செல்கின்றார். மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம் பேரில் மனஸ்தாபப்படுகின்றார். மனஸ்தாபப்படுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றும்படிக்கு மனஸ்தாபப்படுகின்றவர். இப்படி போயிடுவே என்று சொல்லி கடைசியில் அவர் மனம் நொந்து போய் அன்றைக்கு எப்படி மனுஷனோடு கூட என் ஆவி போராடுவதில்லை என்று சொல்லி அன்னைக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அது போல் நமக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறவர். ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவரோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வது நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கின்றது. இப்போ போராடி கொண்டிருந்தார் சொன்னால் அழிவிலிருந்து காப்பாற்றும்படிக்கு அவர் போராடி கொண்டிருந்தார். ஆனால் மனுக்குலம் மனம் திரும்பாததினாலே அன்றைக்கு பெரிய அழிவை சந்தித்தது. யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியானவர் மனம் திரும்பும்படி போராடுவார், மனம் திரும்பாத பட்சத்தில் நோவாவினுடைய காலத்தில் உண்டான நியாய தீர்ப்பின்படியே இந்த காலத்திலும் நடக்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஸோ இந்த வசனம் வேற ஒரு காரியத்தை சொல்லுதுங்க. அப்போ பாவத்தை குறித்து என்று சொன்னால் அதை யாருக்கு சொல்லுவார்? நீதியை குறித்து என்று சொன்னால் யாருக்கு சொல்லுவார்? நியாயத்தை குறித்து என்று சொன்னால் யாருக்கு சொல்ல? பாவத்தை குறித்துனா யூதர்களுக்கு. ஏன்னா இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசியாதது தான் பாவம். நீதியை குறித்து என்று சொன்னால் யார் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்து அறிக்கை செய்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ கிறிஸ்து அவர்களுக்கு நீதியாக இருக்கிறார் என்று சொல்லி நீதியை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு? உணர்த்துகின்றார். நியாய தீர்ப்பை குறித்து யாருக்கு உணர்த்துறார்னா, பிசாசானவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். சிலுவையிலே பிசாசானவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். ஆகவே பிசாசுக்கு நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகின்றார். இந்த 3 காரியமும் அந்த காரியத்தை குறித்து சொன்னாலும் கூட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் விசுவாசினுடைய வாழ்க்கையிலும் பாவத்தை குறித்து உணர்த்துகின்றார், நீதியை குறித்து உணர்த்துகின்றார், நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகின்றவராக இருக்கின்றார். மனஸ்தாபப்படுவார், மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருப்பார். மனஸ்தாபப்படுகின்ற ஆவியானவர் காப்பாற்றும் வரைக்கும் உதவி செய்வார். ஆனால் மனம் திரும்பாத பட்சத்திலே நியாய தீர்ப்பிலே அங்கே கொண்டு வந்து நாம் நிற்கும்படிக்கு அவர் உதவி செய்வதல்ல, நாமே அந்த நிலைக்கு நாம் கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்கின்றோம். அப்போ இந்த 120 என்கின்ற ஒரு எண்ணை குறித்து இங்கு பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். ஸோ இந்த 120க்கோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன். இந்த வசனங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். இப்போ இங்க 120 பேர் எங்க என்ன பண்றாங்க? மேல் வீட்டறையில், மார்க்கினுடைய வீட்டில் மேல் வீட்டறையில் கூடியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலே கடைசியாக 500 பேருக்கு தன்னை வெளிப்படுத்தி தன்னை உயிருள்ளவராக காண்பித்த பின்பதாக அப்போஸ்தலர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவர், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லியும், பிறகு பரிசுத்த ஆவியானவர் வரப்போகின்றார் என்கின்ற சத்தியத்தை சொன்ன பின்பதாக பரிசுத்த ஆவியானுடைய வருகைக்காக நீங்கள் காத்திருங்கள், மேல் வீட்டறையிலே காத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே மேல் வீட்டறையில் 120 பேர் காத்திருக்கின்றார்கள். அந்த 120 பேர் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். அப்ப 120 அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ற அர்த்தம், the work of the Holy Spirit. அப்போ ஏதோ ஒரு டிவைன் ஒர்க் அங்க கொண்டு வராருங்க. அப்போ ஆதியாகமத்தில் மனுஷ மனம் திரும்பாதனால அங்கே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ஒன்று நடந்துச்சு. மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருந்தார். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே நியாய தீர்ப்பு வந்தது. ஆனால் இங்கே அதே 120 பேர் மேல் வீட்டில் கூடுகின்றார்கள். இந்த மேல் வீட்டில் 120 பேர் கூடின பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் மனம் திரும்பி இங்கே கூடின பொழுது மனம் திரும்பியவர்களை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்புகின்றார். இப்போ இங்க 120 பேர் கூடியிருந்தாங்க. எந்த நாளில் கூடியிருந்தார்கள் என்று சொன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது ஒரு டேவை சொல்றார். பென்டிகாஸ்ட் டே அப்படின்னா 50வது நாள் என்று அர்த்தம். பென்டிகாஸ்ட் அப்படின்னா 50th என்ற அர்த்தம், 50 என்ற அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்த பின்பதாக அதிலிருந்து 40 நாட்கள் அவர் தம்மை உயிருள்ளவராக காண்பித்தார். 40 நாட்கள் காண்பித்து அவர் பரமேறி சென்றார். பரமேறி சென்ற பின்பதாக 10 நாட்கள் அவர்கள் காத்திருக்கும்படிக்கு சொன்னார். 10 நாட்கள் காத்திருந்த பின்பதாக 50வது நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்றார். எத்தனை பேர் மேல வருகிறார் என்று சொன்னால் 120 பேர் மேல வருகின்றார். 120 என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய செயல், கிரியை, டிவைன் ஒர்க் என்ற அர்த்தம், தெய்வீக கிரியை என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது எந்த நாளில் இறங்கி வந்தார்னு சொன்னா 50வது நாளில் இறங்கி வந்தார். 120 பேர் மேல இறங்கி வந்தார். இந்த 120ஐயும்
50ஐயும் சேர்க்கும் பொழுது பெருக்கும் பொழுது 6000 என்கின்ற எண் வரும். 120 பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்ற அர்த்தம். 50 என்று சொன்னா விடுதலை என்று அர்த்தம், யூபிலி என்று அர்த்தம். சேர்த்து பெருக்கி சேர்த்து அதை நாம் எழுதும் பொழுது 6000 என்று அர்த்தம். இந்த 6000 என்று சொன்னா அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னா மனுஷ ஜாதியின் அர்த்தம். ஏனென்று சொன்னால் 6வது நாள் மனுஷன் படைக்கப்பட்டவன். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணும் பொழுது 1000 உங்களுடைய சந்ததிகள் பெருகும் என்று சொல்லுகின்றார். அப்ப 6000 என்று சொன்னால் மனுஷ ஜாதி, மனுஷ சந்ததி என்று அர்த்தம். அப்ப 120 பரிசுத்த ஆவியானுடைய வருகை, 50 யூபிலி ஆண்டு, 50ஐயும் 120ஐயும் பெருக்கும் பொழுது 6000 வருஷம். 6000 வருஷம் என்று சொன்னா மனுஷனா இந்த உலகத்தில் பிறந்த மனுஷ ஜாதி அழிவிலிருந்து மீட்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த அழிவிலிருந்து மீட்க ஒரே ஒரு சத்தியம், இயேசுவே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனுஷன் அறிக்கை செய்யும்படிக்கு அவனுக்கு உதவி செய்து அழிவிலிருந்து மீட்கிறவராய் இருக்கின்றார். அப்போ 120 பேர் கூடியிருந்தாங்க. எந்த நாள்? பென்டிகாஸ்ட் டே, 50வது நாள். 50 என்று சொன்னா யூபிலி, இயர் ஆஃப் யூபிலி என்று அர்த்தம். அப்போ 6வது நாள் மனுஷன் படைக்கப்பட்டான். 7வது நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய நாள், 7th day is the day of millennial kingdom. 7வது நாள் என்று சொன்னால் 1000 வருஷ அரசாட்சி. அது கர்த்தருடைய வருஷம், கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் என்று சொன்னால் கர்த்தர் ஆளுகை செய்கின்ற நாள். அது 7வது நாள் என்று சொன்னால் 1000 வருட அரசாட்சி என்ற அர்த்தம். 6000 என்று சொன்னால் மனுஷ ஜாதி என்ற அர்த்தம். இந்த 6000 என்று சொன்ன மனுஷ ஜாதியை ஆண்டவர் மீட்டு 7வது நாளுக்குள் கொண்டு சென்று இந்த 7வது நாளில் 1000 வருஷம் அவர்களை ஆளுகை செய்கின்றவராயிருக்கின்றார். அப்போ 6th day man was created, 7th day is Lord's day. இந்த 6வது நாள் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை அவர் மீட்டெடுத்து 7வது நாளாகிய நிறைவின் நாளுக்குள் கொண்டு சென்று 1000 வருஷம் கிறிஸ்துவோடு கூட அவன் ஆளுகை செய்யும்படிக்கு அவனுக்கு உதவி செய்கிறவராயிருக்கின்றார். இதை செய்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் மனு குலத்தை அழிவிலிருந்து காக்கும்படிக்கு இன்றைக்கும் அவர் போராடி கொண்டிருக்கின்றார். ஸோ இந்த 50 என்று சொன்ன பென்டிகாஸ்ட் டே, ஜூபிலி இயர், இந்த 50வது நாளில் என்ன நடக்கும்னா, இந்த யூபிலி ஆண்டில் அடிமைகள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஸோ நாமெல்லாம் எதுக்கு அடிமையாக இருந்தோம்னா, பாவத்திற்கும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த சத்தியத்தை, கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றாரோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நாம் திரும்பவும் பயப்படத்தக்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த யூபிலி இயர் 49 நாட்கள் அல்லது 50வது வருஷம், 49 வருஷம் கழிச்ச பின்பதாக 50வது வருஷத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிமைகளாக இருந்தவர்களை விடுதலையாக்கிடுவாங்க. விடுதலையானது மாத்திரம் கிடையாது, இந்த விடுதலையாக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் நிலத்தை அடமானம் வைத்திருந்தார்களோ அந்த நிலத்தை மறுபடியும் அந்த உரிமையாளருக்கே கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மனுஷன் விடுதலையாக்கப்படுறது மாத்திரம் கிடையாது, ஒருவேளை அந்த மனுஷன் தன்னுடைய நிலத்தை அவர் அடமானமாக வைத்திருப்பார்னு சொன்னால் அந்த நிலத்தையும் அவன் மீட்டு கொள்ளுவான். ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்களை பாவம், சாபம், மரணம், பிசாசின் அடிமைத்தனம், நரகம் இவைகளிலிருந்து போராடி கொண்டு அவர்களை விடுதலை செய்யும்படிக்கு விடுதலை செய்கின்றவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும் பொழுது இந்த பூமியானது அவருக்கு சொந்தமாக இருக்கின்றபடினால இந்த பூமியை அவரிடத்தில் கொடுப்பார். அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாளுகிறவராயிருப்பார்.
ஏன்னா ஒரு அற்புதமான சத்தியத்தை ஆதியாகமம் 1:2 எழுதி வச்சிருக்கிறார். இப்போ அந்த யூபிலி ஆண்டுல ஒருவர் விடுதலையாக்கப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய நிலமானதும் விடுதலையாக்கப்பட்டு அந்த நிலம் யார் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரரோ அந்த சொந்தக்காரரிடத்தில் திரும்ப கொடுக்கப்படும். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்று சொன்னா, இந்த யூபிலி ஆண்டு நம்ம இருக்கிறது எல்லாமே இப்போ விடுதலையின் ஆண்டு தான், கிருபையின் காலம், பரிசுத்த ஆவியினுடைய காலம். இந்த காலத்தில் மீட்கப்பட்டவர்களை மாத்திரமல்ல, இந்த பூமியையும் ஆண்டவர் மறுபடியும் மீட்டு அதனுடைய சொந்தக்காரராகிய உரிமையாளராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் பொழுது அவருக்கு இந்த பூமியை கொடுப்பார். அந்த பூமியை கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 வருஷம் தன்னுடைய ஆட்சியை இந்த பூமியிலே அவர் செய்வார். அந்த ஆட்சியை செய்யும் பொழுது விடுதலையாக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, உயிரோடு கூட எழுப்பப்பட்ட, தேவனை விசுவாசித்த, தேவனுக்காய் ஊழியம் செய்த, இயேசு கிறிஸ்துவினுடைய பற்றிய சாட்சியை அறிவித்தவர்களை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுப்பார். அவர்கள் அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமியிலே 1000 வருடங்கள் அரசாளுகிறவர்களாய் இருப்பார்கள். இந்த காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ இருளில் இருந்த, ஆழத்தில் இருந்த பூமியை ஆவியானவர் கொண்டு வந்து வெளிச்சத்திற்கு காண்பித்து, வெளிச்சத்திற்கு காண்பிப்பது மாத்திரமல்ல, அந்த பூமிக்கு சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியை ஆளும்படிக்கு வைத்தவர். அதே போல நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள், இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நம்மை பரிசுத்த ஆவியானவர் விடுதலை செய்து நம்முடைய சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்மை அவரிடத்தில் கொடுத்து, அவர் இந்த பூமியை மனுஷனை மாத்திரமல்ல நிலமும் அவனுக்கு எப்படி கொடுக்கப்படுமோ, மீட்கப்பட்டு கொடுக்கப்படுமோ, அந்த உரிமையாளருக்கு கொடுக்கப்படுமோ, அப்படியாய் இந்த பூமியானது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மறுபடியும் கொடுக்கப்பட்டு இந்த பூமியிலே அவர் 1000 வருஷம் அரசாளுகிறவராய் இருப்பார். இந்த அரசாட்சிக்குள் நம்மை கொண்டு செல்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார், இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அடுத்த வாரம் இதனுடைய கண்டினியூவேஷனை நாம் தொடர்ந்து படிக்க போகின்றோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 1:2 ஆரம்பித்தவர் அவருடைய அசைவாடுதலை இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். 6ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம், மனுஷன் பாவத்தில் வீழ்ந்து பாவத்தினுடைய வீரியம் ஜாஸ்தியானதுனால இனி என்னுடைய ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை என்று சொல்லி, மனுஷன் மாம்சம்தானே, மாம்சத்திலே போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஒரு நாள் அவனுக்கு முடிவின் நாளை அவனுக்கு வைக்கின்றார். 120 வருஷம் தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கூட போராடி 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 கடைசியில் நியாயத்தீர்ப்புக்கு மனுஷன் போயிட்டான். பெரிய அழிவை சந்தித்தான் மனுஷன். ஆனால் கிறிஸ்து இயேசு மூலமாய் அந்த அழிவுக்கு மறுபடியும் போகாதபடிக்கு மறுபடியும் மனுஷனை மீட்டு எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகின்றார். இதே சம்பவம் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த 120 பேர் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளில் இறங்குகின்றார். 50ஐயும் 120ஐயும் சேர்த்து பெருக்கி பார்த்தா 6000 எண் வரும். 6000 என்று சொன்னால் மனுஷ ஜாதி என்ற அர்த்தம். இந்த மனுஷ ஜாதிகளை பாவத்திலிருந்தும், மரணத்திலிருந்தும், நரகத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அழிவிலிருந்தும் மீட்டெடுக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தவர். எப்போ வந்தார்னா 50வது நாள் வந்தார். 50 என்று சொன்னால் யூபிலி என்ற அர்த்தம், விடுதலை என்ற அர்த்தம், இயர் ஆஃப் ஜூபிலி என்ற அர்த்தம், மீட்பின் ஆண்டு என்ற அர்த்தம். மீட்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இந்த மனுக்குலத்தை மாத்திரம் மீட்கவில்லை, மனுக்குலத்தோடு கூட சேர்த்து சபிக்கப்பட்ட பூமியையும் மீட்டு, சபிக்கப்பட்ட பூமியை அதனுடைய உரிமையாளராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்தார். எப்போ ஆண்டவர் சபிச்சார்னு சொன்னால், பூமி மனுஷனுடைய வீழ்ச்சி நிமித்தம் சபிக்கப்பட்டது, ஆபேலினுடைய இரத்தத்தின் நிமித்தம் சபிக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது மீட்கப்பட்டது என்று சொன்னால், தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்ட போது அது மீட்கப்பட்டது. அந்த மீட்கப்பட்ட பூமியை ஆண்டவர் மறுபடியும் தேவகுமாரனுக்கு கொடுப்பார். அதனுடைய உரிமைக்காரராகிய சொந்தக்காரராகிய அவருக்கு கொடுப்பார்.
அவர் இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாளுவார். அவரோடு கூட மீட்கப்பட்ட, இயேசுவுக்காய் சாட்சியாய் நின்ற, ஊழியம் செய்த, இயேசுவை அறிக்கை செய்த, அவருக்காய் பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் உயிரோடு கூட எழுப்பி அந்த 1000 வருஷம் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு அவர் கிருபை பாராட்டுவார். அந்த 1000 வருஷத்தில் கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, அழுகை இல்லை. அவர் ராஜாதி ராஜாவாய் நம்மை மேய்க்கின்ற நல்மேய்ப்பனாய் இருப்பார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயா அம்மா, இந்த ஒரு அனுபவத்தை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த ரட்சிப்பையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த இயேசு என் வாழ்க்கையில் எனக்கு சொந்த தெய்வமாக ரட்சகராகவும் எனக்கு தேவைன்னு சொன்னால், நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்களை மூடி, இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும், என்னுடைய தேவனாகவும் என்னுடைய ரட்சகராகவும் என்னுடைய ஆண்டவராகவும் என் வாழ்க்கையை நீர் நடத்தும் என்று சொல்லி இருதயத்திலே அவரை விசுவாசித்து நம்பி அவரை நீங்கள் வா என்று கூப்பிட்டால் போதும், அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நாங்கள் யார் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். எங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு அணுவுமாய் ஒவ்வொரு நொடி பொழுதும் அறிந்திருக்கிறவராய் இருக்கின்றீர். வாயிலிருந்து சொல் பிறவதாக்கு முன்பதாகவே அவை என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர். இருதயத்தையும் உள்ளிருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். அந்த ஆவியானவர் அழிவிலிருந்து எங்களை மீட்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு மூலமாய் எங்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்து அவரோடு கூட எங்களை ஆளுகை செய்யும்படிக்கு, அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படிக்கு இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்கின்ற இந்த அற்புதமான சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த ராஜ்யத்திற்குள் நான் வர விரும்புகின்றேன் என்று சொல்லி யாராவது ஜெபித்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ராஜ்யமாய் வந்து தேவ ராஜ்யத்திற்குள் அவர்களை சேர்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலேயும் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையை, மகிமையின் நிலையிலிருந்து இன்னொரு மகிமை நிலைக்கு கர்த்தர் பூரண வளர்ச்சிக்கு நேராக கொண்டு சென்று அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபைகள் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரமும் இதே அசைவாடி கொண்டிருக்கின்ற ஆவியானவர் என்பதை குறித்து அடுத்த அதனுடைய கண்டினியூஷனை நாம் படிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ பிளஸட் மந்த் ஆஃப் ஜூலை. இந்த மாதம் ஒரு மகிமையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர உண்மை உள்ளவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.